சகோதரர் சமுத்திரபாண்டி அவர்கள். ஓவர் டு மேடவாக்கம். கர்த்தருடைய நாம் மயம்படுவதாக. நாம் கடந்த ஒரு 3 வாரங்களாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் குடும்பத்தை பற்றியதான ஒரு காரியம். நீதிமொழிகள் புஸ்தகம் அநேக காரியங்களை குறித்து பேசுகிறது. இந்த அநேக காரியங்களை குறித்து பேசும் பொழுது, வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாலிப பிராயத்திலிருந்து அவனுடைய பிள்ளை பருவத்திலிருந்து அவன் முதிர் வயது வரை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை இந்த நீதிமொழிகள் புஸ்தகமானது நமக்கு சொல்லித் தருகிறது. பொதுவாக நாம் இந்த ஞான நூல்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன என்றால், நம்முடைய வாழ்க்கை, அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையானது மிகவும் ஒரு குறுகிய ஒரு காலங்களாக இருக்கிறது. நீங்கள் நித்தியத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மிகவும் ஒரு குறுகிய ஒரு கால அளவு. ஆனால் அதே வேளையிலே இந்த குறுகிய கால அளவிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த நித்தியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியதுதான். ஆனால் இந்த குறுகிய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோமோ, அது அந்த நித்தியத்திலே நமக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை தரக்கூடியதாக, அதை பெரிதும் பாதிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் இந்த வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் 2 விதமான வாழ்க்கையிலே 2 விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று, நாமே அனுபவப்பட்டு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது. ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தவறின் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையின் வாயிலாகவோ நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வது என்பது ஒரு வகை. மற்றொன்று, மற்றவர்களுடைய அனுபவங்களை நாம் கேட்டு அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது என்பது இன்னொரு வகை. இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் இந்த 2வது வகையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமான புஸ்தகங்களாக இருக்கிறது. நீங்கள் இதில் உள்ள காரியங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த காரியத்தை இப்படி செய்தால் இது நலமாக இருக்கும் என்ற ஒரு ஞானமும், ஒரு புத்தியும், ஒரு விவேகமும், ஒரு அறிவும் உங்களுக்கு அந்த இடத்திலே உங்களுக்கு தோன்றும். அப்ப இந்த புஸ்தகத்தை நாம் படிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்விதமாக கட்டமைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு ஞானம் நமக்கு தேவன் தருகிறார். எனவே அந்த சிந்தையோடு கூட நாம் இன்றைய தினத்தை நாம் ஆரம்பிப்போம். இன்றைய தினத்திலே குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த குடும்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 29வது வசனம். நீதிமொழிகள் 11:29. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான், மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். இதிலே முதலாவதாக சொன்ன ஒரு வார்த்தை, தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரதானமான ஒரு காரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தேவனை குறித்தது. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிரியாரிட்டி செட் பண்ணுவோம் இல்லையா, யார் பிரதானம் என்பதை குறித்து சிந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக வரக்கூடிய நபர் தேவன். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு காரியம் என்ன என்றால் அது குடும்பம். அதனால்தான் தேவன் முதலாவதாக குடும்பத்தை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக ஒரு குடும்பத்தை அவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே அங்கே அவர் வைத்தார். அது ஒரு குடும்பம். அப்ப குடும்பம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் சொல்வார்கள், சாப்பிடுவதற்கு ஆகாரம், இருப்பதற்கு ஒரு இடம், உடம்பிலே போற்றுக்கொள்ள துணி, உணவு, உடை, உறைவிடம், இந்த 3ம் இருந்தாலே போதும், ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று சொல்பவர்கள் இந்த உலகத்திலே அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்றால், உங்களுக்கு ஒரு குடும்பம் என்பது இருக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் குடும்பம் இல்லாதவர்களிடம் அதை நீங்கள் கேட்கும் பொழுதுதான் இந்த குடும்பத்தினுடைய அருமையை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம், தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா,
தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கே தொல்லையாக இருப்பவன் எதையுமே அடைய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பெரிய ஒரு குடிகாரன், ஒரு பெரிய ஒரு திருடன், ஒரு பெரிய ஒரு கொலை செய்யக்கூடிய ஒருவன், இப்படி இருக்கக்கூடிய இந்த நபர்களால் அந்த குடும்பத்திற்கு தொல்லைதான் இருக்கும். அவர்களை குறித்து அவர்கள் சிந்திக்கும் பொழுதோ, அல்லது அவர்களை குறித்து அவர்கள் வெளியே பேசும் பொழுதோ, அவர்கள் அந்த குடும்பத்திற்கு ஒரு தொல்லையாக இருப்பார்கள். அப்படி தொல்லையாக இருக்கக்கூடிய நபர்கள் எதையும் அடைய முடியாது. ஒரு பேராசை பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவனுக்கு பணம் தான் பிரதானமாக இருக்கிறது. அவன் இரவும் பகலும் பணத்தை அவன் சேர்ப்பதிலேயே மிகுந்த ஒரு ஆசையோடு அவன் போய்க்கொண்டே இருக்கிறான். பேராசை உள்ளவனாக இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, அவன் இறுதியாக அடைவது என்பது ஒன்றுமே இல்லை. அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு தொல்லையாக இருப்பவர்கள் எதையுமே அறுவடை செய்ய மாட்டார்கள். எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது, இந்த குடும்பம் என்பதை நாம் மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. எப்படி சபை என்று அடுத்த கட்டத்திற்கு வரும்பொழுது, அது ஒரு சபையினுடைய குடும்பம். சபையும் ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு குடும்பமாக கருதப்படுகிறது. அந்த குடும்பத்தை நிர்வகிப்பது, அந்த குடும்பத்தை பேணுவது என்பது எப்படி ஒரு ஒரு சவாலான ஒரு விஷயமோ, அதைப்போல இந்த குடும்பத்தையும் நிர்வகிப்பது என்பது ஒரு சவாலான விஷயம். அதற்கு தேவன் ஞானத்தை தருபவராக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய பிரயாசத்திலே, என்னுடைய யோசனையிலே நான் இந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்தி விடுவேன் என்று யாரேனும் சிந்திப்பார்கள் என்றால், அது நிச்சயமாக தோல்வியிலே முடியும். ஆனால் முழுவதுமாக தேவனை சார்ந்து, அவர் தரக்கூடிய ஞானத்தை சார்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் இந்த குடும்பத்தை சிறப்பாக நிர்வகிப்பவர்களாக இருப்பார்கள். நீங்க அ உதாரணத்துக்கு இந்த உலகம் பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களிடம் நீங்கள் விசாரித்து பார்ப்பீர்கள் என்றால், குடும்பம் நடத்துவதற்கு எது அடிப்படை தேவை என்று நீங்கள் இந்த கேள்விய அவங்கட்ட கேட்டீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு குடும்பத்த ரன் பண்ணணும்னா, எது பிரதான தேவையாக இருக்கிறது? பணம்னு சொல்லுவாங்க. ஆ கரெக்ட் பிரதர். இந்த உலகத்துல இருக்க மனுஷங்கிட்ட கேட்டீங்கன்னா, பணம் இருந்தா போதும் பிரதர். பணம் இருந்தா போதும். நான் இந்த என்னுடைய ஃபேமிலிக்கு நான் ஒரு வீடு கட்டிருவேன். அவ அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு காரியத்துக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நான் பார்த்துருவேன். நல்ல ஸ்கூல்ல சேர்த்துருவேன். ஒரு லக்ஸரியான, ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்வேன். நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு கார், வாகனங்கள் இதையெல்லாம் நான் வந்து வாங்கிக்கிருவேன். நல்ல ஒரு தொழில் செய்வேன் என்று சொல்லி, பணத்தை அடிப்படையாக வைத்து தன்னுடைய குடும்பத்தை கட்டிவிடலாம் என்று இந்த உலகத்தில் இருப்பவர்கள் சிந்திக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கக்கூடிய நாம், நாம் தேவனுடைய தன்மையை, தேவனை மையமாக கொண்ட குடும்பம், தேவனை அடிப்படையாக கொண்ட குடும்பம், தேவ பயத்திலே நிறைந்து வாழக்கூடிய ஒரு குடும்பம் என்பதுதான் ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அஸ்திவாரம் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம், பொருள் அல்ல. அது நமக்கு வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 16வது வசனம். அதில் எப்படியாக சொல்லியிருக்கிறது, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். அப்போ நிறைய பொருள் இருக்கிறது முக்கியம் இல்ல. அது கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கக்கூடிய கொஞ்ச பொருள் மிகச் சிறப்பான ஒரு விஷயம் என்று நமக்கு இந்த நீதிமொழிகள் சொல்லித் தருது. அதனாலதான் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அந்த உவமையை சொன்னார். எவன் ஒருவன் தன்னுடைய அஸ்திபாரத்தை கன்மலையின் மீது வைத்திருக்கிறானோ அவன் புத்தியுள்ளவன். அந்த கன்மலை நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் மீது கட்டியவன் எவ்வளவு புயல் அடித்தாலும் சரி, எவ்வளவு மழை பெய்தாலும் சரி, எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் சரி, அந்த வீடானது அசையாது, அது நிலைத்திருக்கும். ஆனால் இந்த உலக பிரகாரமான பொருளை அடிப்படையாக கொண்டு ஒருவன் குடும்பத்தை கட்டுவான் என்றால், அது மழை பெய்யும் பொழுதும் வெள்ளம் வரும் பொழுதும் அதனுடைய அஸ்திவாரம் நிலை நிற்காது, அந்த வீடானது இடிந்து போய்விடும் என்று ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குடும்பத்தை நிர்வகிப்பவர்களாக இருக்கிறோம். குடும்பத்திலே அங்கத்தினராக இருக்கிறோம். நம்ம குடும்பத்திலே இருக்கக்கூடிய அடிப்படையான காரியம் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம். இரண்டாவதாக ஒரு காரியம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 17வது வசனம்.
பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்முடைய குடும்பத்திலே அன்பு என்பது எவ்வளவு ஒரு அத்தியாவசியமாக இருக்கிறது. அந்த அன்பு அதிகமாக இருக்கும் பொழுது பழைய சோறு கூட நமக்கு அமிர்தமாக தெரியும். அதுவே நமக்கு போதும். அதுவே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஒரு சபையை சேர்ந்த ஒரு போதகரும் மற்றொருவரும் ஒரு பெரிய ஒரு அரண்மனையை பார்ப்பதற்காக போனார்கள். அந்த அரண்மனையை சுற்றி காட்டக்கூடிய அந்த கைடு அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். இது உங்க பாருங்க எவ்வளவு பெரிய டைனிங் டேபிள். இந்த டைனிங் டேபிள்ல கிட்டத்தட்ட ஒரு வேளைக்கே அவர்கள் 30லிருந்து 40 கறி வகைகளை சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த குடும்பத்துல இருந்தவங்க எல்லாம் இங்க தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை குறித்து ரொம்ப பெருமையாக பேசிக்கொண்டே வந்தார். உடனே அங்க கூட வந்த அந்த போதகரோடு கூட வந்தவர் சொன்னார், "சார் அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க" அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த போதகர் சொன்னார், மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் நான் கேள்விப்பட்டவரை இந்த வீட்டிலே வாழ்ந்த கணவன் மனைவி இருவரும் கடைசி வரை சண்டை போட்டுக் கொண்டே தான் இருந்தார்கள். ஆதலால் அவர்கள் மகிழ்ச்சியா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கோ அல்லது ஒரு பெரிய ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை இருக்கோ என்பது முக்கியமல்ல. அந்த குடும்பத்திலே மிக முக்கியமான ஒரு தேவை அன்பு. ஒருவர் மீது ஒருவர் காட்டக்கூடிய அன்பு. இதுக்கு நீங்க தமிழ்ல நீங்க இந்த வார்த்தைய பார்த்தீங்க அப்படின்னா, பகைமையுடன் பரிமாறப்படும் கொழுத்த இளங்கன்றின் இறைச்சியை விட அன்பிருக்கும் இடத்தில் கிடைக்கும் மரக்கறி உணவே சிறந்தது. ஒரு பெரிய ஒரு கொழுத்த எருத அடிச்சு, அது ரொம்ப டேஸ்ட்டா சமைச்சு சாப்பிடுறத விட, அது பகைமையோட பரிமாறுறாங்க. இப்போ ஒரு கணவன் சாப்பிடும் பொழுது மனைவி பரிமாறுறாங்களோ, அல்லது மனைவி சாப்பிடும் பொழுது கணவன் பரிமாறுகிறாரோ, அதிலே ஒரு பகை இருந்தது அப்படின்னா, அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா அதே இது ஒரு அன்பாய் அந்த காரியத்தை செய்யும் பொழுது, அது மரக்கறி. மரக்கறி அப்படிங்கும்போது அது வெஜிடேரியன். அது வெஜ்ஜா இருந்தா கூட, அது ஒரு சைவ உணவாக இருந்தா கூட, ரொம்ப அது ஒரு சிறந்தது அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அப்போ முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய குடும்பத்திலே இருக்கணும். 2வது அந்த குடும்பத்திலே அன்பு இருக்க வேண்டும். அப்படி அன்பு இருக்கும் பொழுது அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அந்த அ வழி தவறி போகக்கூடிய இளைஞர்கள், வழி தவறி போகக்கூடிய பிள்ளைகள், ஒரு தவறான பழக்கத்திற்கு அடிமையாகுபவர்கள், அல்லது ஒரு தவறான ஒரு சிநேகிதத்திலே கொண்டு போய் மாட்டிக்கொள்பவர்கள், இவருடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய குடும்பத்திலே காண கிடைக்காத ஒரு விஷயம் அன்பு. அந்த வீட்ல எல்லா செல்வங்களும் இருக்கலாம். ஆனா அந்த வீட்ல அன்பு இல்ல அப்படின்னா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அதே வேளையிலே அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மேலயும் அன்பா இருக்காங்க அப்படின்னா, அந்த குடும்பம் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டுப் போவதில்லை. ஏன்னா, அவர்களுடைய அந்த குடும்பத்திலே அவர்களுக்கு தேவையான அந்த அன்பும், அக்கறையும், கரிசனையும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கும் பொழுது, நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் நிர்வகிக்கிறோம்? எல்லோரும் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இருக்கிறார்கள்? அப்ப இந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த காரியத்திலே நம்முடைய தேவனிடமிருந்து நாம் பெற்ற ஞானம் எவ்விதமாக நமக்கு உதவி செய்கிறது? இதையெல்லாம் வந்து நாம் சிந்திச்சு பார்க்கணும். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 1வது வசனம். இது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். நீதிமொழிகள் 17:1 சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். இதுல நிறைய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நமக்கு புரியாத ஒரு நிலைமையில இருக்கும். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அதுவரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அமைதியான சூழ்நிலையில ஒரு ரொட்டி துண்ட எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. எப்படின்னா, சண்டையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டை விட, அங்கு கொழுமையான பதார்த்தங்கள் இருந்தாலும் சரி, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில ஒரு ரொட்டி துண்ட சாப்பிடக்கூடிய அந்த ஒரு இன்பம் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நீதிமொழிகள் நமக்கு கற்றுத் தருது. அப்ப இந்த குடும்பத்திலே 3வதாக இருக்கக்கூடிய காரியம் அமைதி. தேவ தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திலே அன்பு இருக்க வேண்டும்.
அந்த குடும்பத்திலே அமைதி இருக்க வேண்டும். அப்போ ஒருவருக்கொருவர் சமாதானமாக வாழக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். அப்படி சமாதானமா இருக்கும் பொழுது, நீங்க ஒருவேளை பொருள் தேவைகளிலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அதாவது எவன் ஒருவன் தேவனுக்கு பயந்து நீதி நெறியிலே நடக்கிறானோ, அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் அதே காரியத்தை தொடர்ச்சியாக செய்வார்கள். இப்போ நீங்க உதாரணத்துக்கு நல்ல ஒரு பெரிய செல்வந்தன். அந்த செல்வந்தன் நல்ல ஒரு நிலைமையில இருந்து, நல்ல ஒரு நீதிமானாக, நல்ல ஒரு காரியங்கள்லாம் செய்து கொண்டு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர்களுடைய சூழ்நிலை மாறும் பொழுது, ஒருவேளை அவர்கள் ஏழையாக மாறும் பொழுது, அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் குறையும் பொழுது, அந்த தகப்பனாரை பார்த்து வளர்ந்த அந்த பிள்ளைகள் அதே உத்தமத்திலே நடப்பார்கள். அது அவர்களுக்கு பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆவிக்குரிய நிலைமையிலே இருக்கக்கூடிய தாய் தகப்பன்மார்களை பெற்றவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் பாக்கியவான்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சிறுவயது முதலே அவர்களுடைய நடக்கையெல்லாம் கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடந்து கொண்டு அவர்கள் பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். அப்போ ஒரு மனிதன் யார் குடும்பத்தை நிர்வகிக்கிறாரோ, யார் அந்த குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கிறாரோ, அவர் செய்ய வேண்டிய காரியம், அவர் உத்தமமாக நடக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தாருக்கு முன்பாக அவர் உத்தமமாக நடக்க வேண்டும். அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம். எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை விசாரியாமல் போனாலோ, அவன் அவ்விசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான். அவ்விசுவாசியிலும் அவன் ஒரு மோசமான ஆளாக இருப்பான். அப்படிங்கிறத நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்க முடியும். அப்போ நாம் நம்முடைய குடும்பத்தை எப்படி செய்கிறோம்? நாம் என்ன காரியங்களை செய்கிறோம்? இந்த காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். இதே நீதிமொழிகள் 24:3-4 வாசிக்கிறோம். 24:3-4 வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். அப்போ இந்த வீடு அப்படிங்கிறத நீங்க ஒரு தனிமனுடைய வாழ்க்கை என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த குடும்பம் ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அப்படி இல்லை என்றால் அந்த வாழ்வு அழிந்து போன ஒரு வாழ்வாக மாறும். நீங்கள் நம்ம கொலோசியர் 2வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ரொம்ப அருமையா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருப்பாரு. கொலோசியர் 2வது அதிகாரம், அதிலே 2, 3, 4 வசனங்கள். கொலோசியர் 2, 2, 3, 4. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்போ உண்மையான அந்த செல்வம் என்ன அப்படின்னா, இருதயங்கள் தேற்றப்பட்டிருக்க வேண்டும். அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி ஒரு குடும்பம் இருந்தது என்றால் அது நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும். அப்ப தேவன் யார்? குமாரன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? நம்முடைய இருதயத்தை எல்லாம் அவர் தேற்றி இருக்கிறார் என்ற உணர்வு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த குடும்பம் என்று வரும் பொழுது நிச்சயமாக குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பாகம். ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நீதிமொழிகள் தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு சமூகத்திலே நடக்கக்கூடிய அநேக அவ செயல்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களை கண்டித்து வளர்க்காத ஒரு காரியம். நீங்கள் அரசாங்கத்தினுடைய ஆணைகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆசிரியர்களுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன. அப்போ பள்ளிக்கூடத்திலே அவர்களை அடிக்க முடியாது, அவர்களை கண்டிக்க முடியாது, அவர்களை தண்டிக்க முடியாது.
ஆனால் நீங்கள் மேல் நாட்டிலே எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் ஒருபடி மேலே. அங்கே குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட, தாய் தகப்பன்மார் கூட அந்த குழந்தைகளை எதுவும் சொல்லக்கூடாது. அவர்களை திட்டுவதோ, அவர்களை அடிப்பதோ, அவர்களை கண்டிப்பதோ அங்கே தடை செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அல்லது ஐரோப்பா கண்டத்திலும் சரி, நீங்கள் குழந்தைகளை எதுவுமே சொல்ல முடியாது. இன்னும் இந்தியா நம்முடைய நாடு பரவாயில்லை. இன்னும் குடும்பத்தாருடைய கைகள் இன்னும் கட்டப்படவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிரம்பை கொண்டு நாம் குழந்தைகளை தண்டிக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்யும் பொழுது, அந்த தவறு என்ன தவறு என்பதை அவர்களுக்கு சொல்லி, அவர்களை நாம் திருத்த வேண்டும் என்பதை நீதிமொழிகள் தெளிவாக சொல்லுகிறது. அதனுடைய வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால், சிட்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிட்சை. சிட்சை என்றால், அவர்கள் செய்த அந்த தவறுக்கு சரியாக அவர்களை தண்டிப்பது அல்ல. அதை மீறி தண்டிப்பது அல்ல. அதைவிட ஒரு குறைவான ஒரு நிலைமையிலே தண்டிப்பது. அது எப்படி அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்க குழந்தை ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பொய் சொல்லிவிட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த குழந்தையை தனியாக ஒரு அறைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அந்த குழந்தையோடு நீங்கள் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்னா, இந்த மாரி நீ ஒரு தவறு செஞ்சிருக்க. இந்த தவறு செய்தது இது ஒரு தப்பு தான். நீ இத செஞ்சிருக்க கூடாது. நீ இத செஞ்சதுனால நான் உன்னை தண்டிக்கிறேன் அப்படிங்கிறத அந்த பிள்ளைக்கு ரொம்ப தெளிவா சொல்லி, அதை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தண்டிப்பதற்கு பிரம்பை கையாள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அதற்காகவே நீங்கள் பிரத்யேகமாக ஒரு குச்சை வைத்துக் கொண்டாலும் அது சரிதான். அந்த பிள்ளையை நீங்கள் தண்டிக்கும் பொழுது, உங்களுடைய கோபத்தை எல்லாம் காட்டக்கூடாது. நெறைய பேர் செய்ற ஒரு பெரிய தப்பு என்ன அப்டின்னா, தங்களோட மனசுல யார் யார் மேலயெல்லாம் என்ன கோவம் இருக்கோ, அந்த கோபத்தை எல்லாம் எதுல காட்டுவாங்க அப்டின்னா, பிள்ளைகிட்ட காட்டுவாங்க. ஆபீஸ்ல ஏதாவது ஒரு டென்ஷன்ல வருவாங்க. அந்நேரம் பிள்ளை ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கும். அத பிடிச்சு ஏதாவது ஒரு திட்டுறது, அல்லது அடிக்கிறது இந்த மாரி வேலையெல்லாம் செய்வாங்க. வேதம் அதை ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை. அந்த குழந்தை தவறு செய்யும் பொழுது, அதை திருத்துவது பெற்றோர்களுடைய கடமை. அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. நீங்க நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 13:24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்போ இந்த காலகட்டத்துல வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலான நிலைமை என்ன அப்படின்னா, எல்லோருடைய வீட்டிலும் ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தையோடு இருக்கிறார்கள். அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, ஒரு அடைத்து வைக்கப்பட்ட ஒரு கோழி குஞ்சாக அவர்கள் வளர்க்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் அவர்களாக கற்றுக்கொள்ள அனுமதிப்பதும் இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த மனநிலைக்கு மாறிட்டாங்க. நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெற்றோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை கேட்டீங்க அப்படின்னா, அ ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு தகப்பனார் வேலையிலிருந்து அவர் திரும்பி வீட்டுக்கு வர்றார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே, ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யும்னா, ஒரு பயத்துல என்ன செய்யும்? ஆ படிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, வேலையா போய் ஒரு பாட புஸ்தகத்த எடுத்து படிக்கிற ஒரு தோரணையில உட்கார ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி அல்ல. அந்த குழந்தைகள் தாய் தகப்பனை அ மதிக்கக்கூடிய காரியங்களும் குறைந்து விட்டது. அவர்களுக்கு பயந்து ஒரு காரியங்களை செய்யவா, வேண்டாமா என்று யோசிக்கக்கூடிய நிலைமையும் இன்று குறைந்து விட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, "பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்." அப்ப இந்த காரியம் நாம் ஞானமா செய்யணும். அதுதான் நம்ம எல்லா காரியத்திலும் நாம் தேவனுடைய ஞானத்தை எதிர்பார்ப்பது. ஏன்னா நீங்க அளவுக்கு மிஞ்சி நீங்க பிள்ளைய நீங்க கண்டிக்கவும் கூடாது. அதே நேரத்துல கண்டிக்காம இருக்கவும் கூடாது. 22வது அதிகாரம் 15வது வசனம். 22:15. அது ஏன் தண்டிக்கணும் அப்படிங்கிறத அங்கே சொல்லுது. 22:15ல பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டியிருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அந்த பிள்ளைகள்ட்ட ஒரு குறும்புத்தனமும், சுய சித்தமும் அதிகமாக இருக்கும். அதுதான் அந்த சொல்லப்பட்டிருக்கிற மதியீனம். ஒரு குறும்புத்தனமும் இருக்கும். சுய சித்தம். அதுக்கு பிரியமானத செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆர்வமும் இருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த குடுக்கக்கூடிய இந்த தண்டனையினாலே அவன் ஒரு ஒழுங்கான ஒரு பாத்திரமாக வருவான்.
ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையாக வளர்ப்பதற்கு நிச்சயமாக கண்டிப்பு அவசியமாக இருக்கிறது. இது எப்படி அப்படின்னா 23வது அதிகாரம் 13, 14 சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. இப்ப கண்டிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அவன் நல்ல ஒரு ஒழுக்கத்திலே வளர வேண்டும். நல்ல ஒரு உத்தமனாக வளர வேண்டும். அது மாத்திரமல்ல, பாதாளத்திற்கு அவன் ஆத்துமாவை தப்புவிக்க வேண்டும். அதனாலதான் நம்ம பொதுவாக நம்முடைய அ சபையிலே நடக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்வோம். அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற இடைநாள் கூட்டங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். அப்படி குடும்பமாக கலந்து கொள்ளும் பொழுது, அந்த சிறு குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே இந்த வசனத்தை அவருடைய இருதயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக அது ஒரு நாளிலே பலன் தரும். அந்த வார்த்தை நிச்சயமாக வெறுமையாய் போகாது என்பதை நாம் அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். அப்படியானால், நாம் அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறோம். பொதுவாக இந்த உலக பிரகாரமான மனுஷங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு சொத்து சேகரிப்பதிலே குறியாக இருப்பார்கள். என்னுடைய பிள்ளைக்கு இவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கணும், அவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கணும். என்னுடைய மகளுக்கு இவ்வளவு நகைகளை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம இருக்கணும். அதுக்கு தேவையெல்லாம் சந்திக்கிற மாரி பொருட்களை சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பத்திலே அந்த குழந்தைகளை நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, ஆவிக்குரிய நிலைமையிலே நல்ல ஒரு பிள்ளையாக வளர்க்க அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அதுதான் அவர்களுக்கு செல்வம். அதுதான் அவர்களுக்கு பொக்கிஷம். அப்போ நாம் அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறோம். 29வது அதிகாரம் 15வது வசனம். 29, 15 வாசிக்கிறோம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இது ஒரு அருமையான ஒரு சத்தியங்க. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும், தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த சிக்ஷையும் அவனை கடிந்து கொள்ளுதலும் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு நீ உன் இஷ்டம் போல எதுனாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி விடப்பட்ட பிள்ளை ஒரு நாளிலே தன்னுடைய பெற்றோர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடிய பிள்ளைகளாக நிற்கும். அப்ப நம்ம பிள்ளைகளை நாம் எப்படி நடத்துகிறோம்? நம்முடைய குடும்பம் முக்கியம். அந்த குடும்பம் தேவனுடைய அந்த பயத்திலே இருக்கக்கூடிய அஸ்திவாரத்திலே இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திலே அன்பு இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் நல்ல விதத்திலே நாம் வளர்க்க வேண்டும். அது ஆண்டவர் நமக்கு தந்த சுதந்திரம். அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரி யார் என்றால் பெற்றோர்களே. நீங்க அநேக நேரங்கள்ல நீங்க யோசித்து பார்க்கலாம். என்னோட பிள்ளை நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கூட நீங்க சில சமயங்கள்ல அங்கலாய்க்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை பிள்ளைகள் கவனிப்பதை விட, நாம் என்ன செய்கிறோம் என்பதை பிள்ளைகள் அதிகமாக கவனிக்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய மொபைலை நீங்கள் எடுத்து அதிக நேரம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகளும் அதே பழக்கத்தை தான் செய்வார்கள். நீங்கள் ஒருவேளை அவர்களுக்கு முன்பாக நீங்கள் வேதத்தை வாசிப்பதிலும், பாட்டு பாடுவதிலும், ஆண்டவரை துதிப்பதிலும் நீங்கள் அதிக நேரத்தை செலவிடுவீர்கள் என்றால், அவர்களும் அந்த பழக்கத்தை கற்றுக்கொள்வார்கள். இந்த உலகத்துல நீங்க ஆவிக்குரிய நிலைமையிலே பெரிய பெரிய நபர்களாக இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் பெரும்பாலும் அவர்களுடைய தாய் தகப்பனாருடைய பங்கு மிகவும் முக்கியமானது. சிறு வயதிலேயே சீக்கிரமாக அவர்களை எழுப்பிவிட்டு வேதத்தை வாசிக்க சொல்வதும், அதை மனப்பாடம் செய்ய சொல்வதும், அதை ஒப்பிக்க வைக்க சொல்வதும், அவர்களுக்கு முன்மாதிரியாக அந்த பெற்றோர்களும் நடந்து கொள்வதும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? எதை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? அப்படி அவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்கும் பொழுது, அவர்கள் உங்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அதை அவர்கள் தங்களுடைய பழக்கங்களாக மாற்றிக் கொள்கிறார்கள். அது அவங்களுடைய ஹேபிட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிரும்? மாறிடும். அந்த பழக்கங்கள் உங்களிடம் இருக்கும் பொழுது. அப்ப நம்ம பிள்ளைகள் முன்னாடி எப்படி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காரியம் நாம் குடும்பத்தை குறித்து நீதிமொழிகளிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அடுத்ததா இந்த
நீதிமொழிகள் புஸ்தகத்திலே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அதிகாரம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் இந்த 30வது அதிகாரம். அந்த 30வது அதிகாரத்தில் உள்ள ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம முடிச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 1வது வசனம். யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன. இந்த ஆகூர் என்பவர் யார் என்பது நமக்கு வேதத்திலே தெளிவாக சொல்லப்படவில்லை. ஒருவேளை இவன் இஸ்மவேல் வம்சத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து உண்டு. ஆனால் அதற்கும் ஒரு பெரிய ஒரு சான்று இல்லை. அதனால் வழக்கம் போல இது யாரோ ஒரு நீதிமான் சொன்ன ஒரு காரியம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் வந்து தேவனிடமிருந்து ஞானத்தை நான் முழுவதுமாக நான் எடுத்துக்கொண்டேன். நான் பெரிய ஒரு ஞானி, நான் ஒரு பெரிய புத்திமான், நான் ஒரு பெரிய அறிவாளி, நான் ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி யாராவது சிந்திச்சாங்க அப்படின்னா, அவர்கள் மேட்டிமையான சிந்தனையோடு இருக்காங்கன்னு அர்த்தம். அவர்கள் அந்த ஒரு பெருமையிலே வாழக்கூடியதை விரும்பக்கூடியவர்கள்னு அர்த்தம். ஆனா இங்க வேதம் சொல்லுது, 2வது வசனத்துல அவன் சொல்றான், மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன். மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை. பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. இதுதாங்க தேவனுடைய ஞானத்தை பெறுவதற்கான ஒரு பெரிய ஒரு தாழ்மையான ஒரு மனசு. இந்த தாழ்மை நம்மளுடைய மனதிலே இருக்கும் பொழுது, நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்பவர்களாக இருக்கிறோம். இந்த இதை அடிப்படையாக கொண்டுதான் இனிமே வரக்கூடிய காரியங்களை எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். என்ன அப்படின்னா, யோசித்து பார்க்கிறார். ஒவ்வொரு காரியமா யோசித்து பார்க்கிறார். நான் எவ்வளவு ஒரு மதியீனனாக இருக்கிறேன், எவ்வளவு மூடனாக இருக்கிறேன், இதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லையே என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களாக அவர் அங்கே சொல்லிக் கொண்டே வருகிறார். அதிலே முதலாவதாக சொன்ன ஒரு காரியம் தேவனை குறித்தது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகள் எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நமக்கு தெரிகிறது. பிதாவாகிய தேவன் நமக்கு தெரிகிறது. ஆனால் இது எழுதும் பொழுது இந்த பழைய ஏற்பாட்டினுடைய இந்த நீதிமொழிகள் காரியத்திலே அவருடைய நாமம் என்ன, அவர் குமாரனுடைய நாமம் என்ன என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இதை என்னால புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார், சர்வ ஞானியாக இருக்கிறார், எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவராக இருக்கிறார். இதை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது என்னுடைய இந்த அறிவும் ஞானமும் ஒன்றுக்கும் உதவல. நான் ஒரு மூடன், என்னால இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அடுத்ததாக சொல்லப்பட்டது, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். எப்படி ஒரு தங்கத்தை புடமிட்டு அதுல உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து ஒரு சுத்த தங்கத்தை கொண்டு வராங்களோ, அது மாதிரி இந்த வேத வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அப்ப தேவனை குறித்து அவர் முதலாவதாக ஆச்சரியப்படுகிறார். அடுத்து 2வது, இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜெபம் இந்த ஒரு ஜெபம் தாங்க. வேற எந்த ஒரு அதிகாரத்திலையும் எந்த ஒரு பகுதியிலையும் ஜெபம் இல்லவே இல்லை. ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு ஜெபம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல இடம் பெற்றிருக்கு. அதுதான் இது. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். 1 மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். அதாவது இந்த உலகத்துல அழிந்து போகக்கூடிய பொருட்களை நோக்கி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையும், யாரையும் ஏமாற்றாமல், யாரிடமும் ஏமாறாமல், எந்த ஒரு பொய் வசனிப்பிலும் நான் ஏமாந்து விடாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும். அடுத்தது, இது வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? மாயையை தொடரக்கூடாது. பொய் வசனிப்பை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதை கேட்கக்கூடாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே இந்த ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அங்கே அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? தரித்திரமும் வேணாம், ஒரு பெரிய ஐஸ்வர்யமும் எனக்கு வேணாம். இது நம்மளுடைய ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். என் பெரிய தரித்திரன் ஆயிட்டேன் அப்படின்னா, நான் என்ன செய்வேன்? ஒருவேளை நான் திருடனாவோ அல்லது மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபராவோ நான் என்ன செஞ்சிருவேன்? மாறிடுவேன். அதனால எனக்கு தரித்திரத்தை தராதையும், அதேபோல மிகுந்த ஐஸ்வர்யம் வந்துச்சு அப்படின்னா, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால்
கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு, நான் ஆண்டவரை மறுதலிச்சுட்டு, எனக்கு ஆண்டவர் எனக்கு தேவையில்ல. நான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த பொருள வச்சே நான் ரொம்ப ஒரு சந்தோஷமா வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நான் போயிருவேன். அதனால எனக்கு இது 2யுமே தராதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை இங்கே அவர் ஏறெடுக்கிறார். நீங்க அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சந்ததியார் எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கிறார்? இதுக்கு இடையில ஒரு வார்த்தை சொல்றாரு, வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே. அது நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் ஊழியக்காரராக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அந்த தேவனுடைய ஊழியத்தை செய்வீர்கள் என்றால், உங்களுடைய ஊழியத்தை குறித்தும், உங்களை குறித்தும் யாரும் என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது என்பது நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்யலாம்? தேவனிடத்திலே நான் என்ன செய்யலாம்? ஒரு ஜெபம் செய்யலாம். அவ்வளவுதான். இந்த மாரி இவருக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் அதற்கேற்ற அந்த பலன்களை தருகிறார். ஆனால், யாரையும் என்ன செய்யக்கூடாது? குற்றம் சுமத்தக்கூடாது. எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே. அவன் உன்னை சபிப்பான். நீ குற்றவாளியாக காணப்படுவாய். அடுத்ததா சொல்லிட்டு வர்றாரு. இந்த 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 ஜெனரேஷன் இருக்கு இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன். நீங்க 1 தீமோத்தேயுலயும் இதே மாரி ஒரு ஜெனரேஷன் நீங்க பார்க்கலாம். அவர்கள் சுய இச்சையை பிடித்தவர்களாக, பொருளாசை உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை தீமோத்தேயுவிலே சொல்லிக் கொண்டு வருகிறார். அதே காரியம் இங்கேயும் சொல்கிறார். தங்கள் தகப்பனை சபித்தும், தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. தங்களுடைய தகப்பனை சபிக்கக்கூடியவர்கள், தங்களுடைய தாயை ஆசீர்வதியாமல் இருப்பவர்கள். அப்படிங்கும்போது, ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. ஆசீர்வாதம் தரக்கூடிய கட்டளை. நீ உன்னுடைய தாயையும், தகப்பனையும் கனம் பண்ணு அப்படிங்கிறது தான். அப்ப அதை செய்யாதவர்கள் இருப்பார்கள். அந்த சந்ததி ஒரு காலகட்டத்திலே அந்த ஜெனரேஷன் வரும் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். 2வது, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமலும் இருந்தும், தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. தங்களுடைய பார்வைக்கு அவங்க எப்படி இருப்பாங்களாம்? ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஆனா, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படி நேர்மையாக இருக்காது. அப்ப இந்த தீய செயல்கள் செய்யக்கூடியவர்கள், இந்த துன்மார்க்கர்கள் கடைசி நாட்களிலே அநேகர் எழும்புவார்கள். அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்களுடைய தாய் தகப்பன்களை மதிக்காதவர்களாக, அவர்களை சபிப்பவர்களாக, அவர்களை பாராட்டாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். 2வது, தங்களுடைய கண்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறு தெரியாது. மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகள் அவர்களுடைய கண்களுக்கு சரியாக தெரியும். அத கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவாங்க. இவங்க இந்த இடத்துல தவறு செய்தாங்க அப்படின்னு. ஆனா அவங்க செய்யக்கூடிய அந்த தவறுக்கு அவர்கள் குருடராக இருக்கிறார்கள். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 13வது வசனத்துல சொல்றதுக்கு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும், அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். அப்ப கடைசி காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா, மேட்டிமையான கண். அதாவது தங்களை குறித்து ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் கடைசி நாட்களிலே இருப்பார்கள். அவர்கள் தீய செயல்களை புரிவதற்கு ரொம்ப ஆர்வம் காட்டுபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் துன்மார்க்கர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததா சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் சிறுமையானவர்களையும், மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்கங்களையொத்த பற்களையும், கத்திகளையொத்த கடவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. இன்னொரு ஒரு சந்ததியாரை குறித்து சொல்றாரு. அவர்கள் ஏழைகளை சுரண்டுபவர்களாக, அவர்கள் ஏழைகளை நெருக்குபவர்களாக, அவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியும் உண்டு என்று சொல்லி, இந்த 4 விஷயங்களை சொல்றாரு. இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டே வர்றாரு அப்படின்னா, முதலாவதாக தேவனை பார்க்கிறார். அடுத்ததாக தான் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஜெபம் செய்கிறார். அடுத்ததாக இந்த மனிதர்களை பார்க்கிறார். இந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட சந்ததியாராக இருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர் சிந்தித்து பார்க்கிறார். சிந்தித்து பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியம், இவைகள் எல்லாம் எனக்கு எட்டாத காரியமாக இருக்கிறது. இவைகளை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு காரியம் தான் அவர் இங்கே சொல்வது. அடுத்ததாக இருக்கிறது தான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நீங்க 2 உண்டு, 3 உண்டு, 4 உண்டு அப்படின்னு சொல்லி அவர் வரிசையா சொல்லிக்கிட்டே வருவார். இது என்னன்னா, இது ஒரு எபிரேய ஒரு இலக்கிய நடை. நீங்கள் 3 பாதகம், 4 பாதகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அது மாரி இது எபிரேயத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியம். இதுல இந்த காரியங்கள்லாம் அவருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குது, அருவருப்ப உண்டாக்குது. அத அவரால புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப ஒரு வியக்கத்தக்க ஒரு காரியமாக அவருக்கு இருக்கிறது. இது எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. என்ன அப்படின்னா,
ஒரு அட்டை இருந்துச்சு. அந்த அட்டைக்கு 2 குமாரத்திகள். அந்த 2 குமாரத்திகளினுடைய பேர் என்ன அப்படின்னா, தா, தா. அப்ப அட்டை வந்து எப்படி ஒரு ரத்தத்தை உறிஞ்சுமோ, அதே மாரி ஒரு சிலரை பார்க்கும் பொழுது, அவர்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் திருப்தி அடையாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் நினைச்சு பார்க்கிறாரு. அதுதான் அங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே வர்றார். தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத 3 உண்டு. போதும் என்று சொல்லாத 4ம் உண்டு. அவையாவன பாதாளமும். பாதாளம் ஒருபோதும் போதும் என்றும் சொல்லாது. அது அகண்ட வாயை உடையதாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் விழுங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பாதாளம் போதும்னு சொல்லி சொல்லாது. அது திருப்தி அடையவும் செய்யாது. மலட்டு கர்ப்பம், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம், போதும் என்று சொல்லாத அக்னியுமே. இதெல்லாம் போதுங்கிறத சொல்லவே இல்ல அப்படிங்கிறத அவர் சிந்திச்சு பார்க்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தகப்பனை பரியாசம் பண்ணி, தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். இது என்ன அப்படின்னா, நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் அப்படின்னா, அவர் மரித்த பிற்பாடு அந்த சடலம் கல்லறையிலே புதைக்கப்படாது. அது திறந்த வெளியிலே அப்படியே வீசப்படும். அந்த பிணத்தினுடைய கண்களை காகங்களும், கழுகுகளும் கொத்தி தின்னும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துல இருக்கக்கூடிய அர்த்தம். யூதர்களை பொறுத்தவரை இது ஒரு மிக ஒரு அவமானமான ஒரு காரியம். ஒரு மனிதனை ரொம்ப மோசமா அவமானப்படுத்தணும் அப்படின்னா, அவனுடைய உடலை கல்லறையிலே வைக்காமல், அதை அப்படியே வெளியிலே விட்டெறிந்து விடுவது. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்த பிற்பாடு, அவருடைய பிரேத குழியை துன்மார்க்கரோடே நியமித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயால வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் மரித்த பிற்பாடு அவருடைய உடலை வாங்குவதற்கு யாரும் வரமாட்டார்கள். மற்ற கல்லர்களை தள்ளி விடுவதற்கு ஒரு பெரிய குழி அந்த பின்னாடியே உண்டு. அதுதான் அவர்களுடைய பாரம்பரியம். ஏன்னா பொதுவாக இந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய உடலை வாங்குவதற்கோ, அல்லது இந்த சிலுவையிலே அறையப்பட்டவர்களை வாங்குவதற்கோ பொதுவாக யாரும் வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் அந்த பாடி என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, அந்த பின்னாடி இருக்கிற அந்த குழியில மொத்தமா போட்டுருவாங்க. அந்த இடத்திலே அவரை போடுவதற்கு அவர்கள் நியமித்திருந்தார்கள். ஆனால் அவர் மரிக்கும் பொழுதோ ஐஸ்வர்யவானோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுது. அப்ப இந்த யூதர்களை பொறுத்தவரை ஒரு பிணத்தை கல்லறையிலே வைக்காமல் அதை வெளியிலே விட்டெறிந்து விடுவது என்பது ஒரு பெரிய ஒரு சாபமாக, ஒரு அவமானமாக பார்க்கப்படும். இது யாருக்கு நடக்கும்னா, தகப்பனை பரியாசம் பண்ணி, தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவனுடைய காரியம். அப்போ ஒரு தாயையும், தகப்பனையும் அந்த குடும்பத்திலே இருப்பவர்கள் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அவர்களை பரியாசம் பண்ணக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக வேதம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை போட்டு வைத்திருக்கிறது. அடுத்ததா அ அதை குறிச்சும் அவர் சிந்திக்கும் பொழுது, அவரால இத புரிஞ்சுக்க முடியல. அடுத்ததா ஆச்சரியமான 3 புத்தி கெட்டாதவை 4 என்று சொல்லி வருகிறார். ஆகாயத்தில் கழுகினுடைய வழி, கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழி, நடுக்கடலில் கப்பலினுடைய வழி, ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி. இதெல்லாம் எனக்கு புத்தி கெட்டாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, ஆகாயத்துல எப்படி கழுகு வந்து ஒரு பாதையை நியமிக்குது? அது எனக்கு தெரியல. கன்மலையில ஒரு ஒரு சிறகோ அல்லது எந்த விதமான காலும் இல்லாத ஒரு பாம்பு எப்படி அந்த ஒரு வழித்தடத்த அது மெயின்டெயின் பண்ணுது? அதுவும் எனக்கு தெரியல. நடுக்கடலே கப்பலினுடைய வழி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது கப்பலினுடைய வழி அப்படிங்கிறது பொதுவாக நீரிலே வாழக்கூடிய உயிரினங்களை குறிக்கக்கூடியது. பொதுவாக மீனை குறிக்கக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு இலக்கிய நயத்திலே சொல்லப்பட்டது. கப்பல் என்று சொல்லும் பொழுது, அது அந்த நீருக்கு அடியிலே வாழக்கூடிய ஜந்துக்கள். மீன், திமிங்கலம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் அந்த அந்த அதனுடைய வாழ்க்கைய நீங்க யோசிச்சு பாருங்க. தண்ணிக்கு அடியில இருக்கு. அதுக்கு எப்படி இந்த பாதையெல்லாம் தெரியுது? எப்படி அது வந்து தெ அந்த நீரோட்டத்தை எப்படி கண்டுபிடிக்குது? இதெல்லாம் யோசிக்கும் பொழுது, ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமானவர் அப்படிங்கிறத அவர் சிந்திச்சு பார்க்கிறாரு. நீங்க சங்கீதம் 104:26 அதுலயும் கப்பல்ங்கிற வார்த்தை இருக்கு. அதுக்கு அடுத்து நீங்கள் அத வாசிச்சீங்க அப்படின்னா, திமிங்கலத்த குறிச்சு சொல்லியிருக்கும். சங்கீதம் 104:26 நீங்க அதுக்கு அடுத்து எடுத்து படிச்சுக்கலாம். அப்போ 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது. 4யும் அது தாங்க மாட்டாதுன்னு சொல்லி 21வது வசனத்துல இருந்து பேசுறாரு. அரசாளுகிற அடிமை.
ஒரு அடிமை அரசனா மாறினா அப்படின்னா அவன் எல்லாரையும் கொடுமைப்படுத்துவான். அது ஒரு சஞ்சலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இது ஏன் நடக்குது? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிப்போம் இல்லையா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்குது? ஏன் இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க? அப்படின்னு கூட நம்ம நிறைய நேரங்கள்ல யோசிப்போம். அப்போ அரசாளுகிற அடிமை நிமித்தம், போஜனத்தால் திருப்தி அடையாத மூடனின் நிமித்தம், பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தம், தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமே. இதெல்லாம் அவர் யோசித்து பார்க்கும்போது, அது அவருக்கு சஞ்சலத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கடுத்து ஒரு போர்ஷன் பார்க்கிறாரு. பூமியில ரொம்ப சிறுசா இருக்கு. ஆனா, அது மகா ஞானம் உள்ளதா இருக்காம். அது என்னன்னா, அற்பமான ஜந்து. என்ன ஜந்து? எறும்பு, சத்துவமற்ற ஜந்து, குழிமுயல், ராஜா அப்படின்னு சொல்லி யாரும் முன்னோக்கி போகாத ஒரு வெட்டுக்கிளியினுடைய கூட்டம். இதெல்லாம் இவர் பார்க்கும்பொழுது, அடுத்ததா பார்க்கும்பொழுது சிலந்தி பூச்சி. சிலந்தி பூச்சிக்கு எந்த எல்லையும் கிடையாது. அது எங்க வேணாலும் ராஜாவினுடைய அரண்மனையிலயும் அது வந்து என்ன செய்யும்? அ தன்னுடைய வாசஸ்தலத்தை அங்க வச்சுக்கிறோம். இல்ல ஒரு ஏழையினுடைய குடிசையிலயும் அது என்ன செய்யும்? வச்சுக்கிறோம். அப்போ இதனுடைய காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது, இவருக்கு அ ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. சின்னதான ஒரு பூச்சி தான். ஆனா எவ்வளவு ஞானமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறாரு. அடுத்ததா ராஜநடை நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கிறாரு. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு. வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அதுல சிங்கம். சிங்கத்தினுடைய அந்த நடைய பார்க்கிறாருங்க. அது எவ்வளவு கம்பீரமா நடந்து வருது. போர்க்குதிரை. இந்த போர்க்குதிரை அப்படிங்கிற வார்த்தைய நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக போர்க்களத்துல இருக்கக்கூடிய குதிரை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் வராது. அதுக்கு பதிலா அது என்ன வரும் அப்படின்னா, 3 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு அது சண்டை கோழி இருக்கு இல்லையா? சண்டை சேவல். அது சண்டை சேவல்ன்னு தான் சொல்லணும். அந்த சேவல் அல்லது ஒரு நேர்த்தியான வேட்டை நாய். ஒரு நாய வேட்டைக்கு பழக்கப்படுத்தி, அத ஒரு நேர்த்தியா அது அந்த வேட்டைக்கு பயன்படுத்தும்போது இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அது அழகா அந்த வேட்டையாடக்கூடிய அந்த காரியத்த பார்க்கும் பொழுது, அவருக்கு அதனுடைய நடைகள்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியத்த தரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. வெள்ளாட்டுக்கெடா. இந்த வெள்ளாட்டுக்கெடாங்கிறது ஒரு பெரிய மந்தையில முன்னாடி நடக்கக்கூடிய வெள்ளாடு. அந்த வெள்ளாட்டினுடைய நடை. அந்த நடைய தான் மற்ற எல்லா ஆடுகளும் ஃபாலோ பண்ணிட்டு போகும். அடுத்ததா, இந்த ராஜா, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா. இந்த ராஜாவும் போர்க்களத்திலே முன்னோக்கி போகக்கூடிய ஒரு ராஜா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனுடைய கடைசி என்ன அப்படின்னா, "நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து, துர்சிந்தனையுள்ளவனாய் இருந்தாயானால், கையினால் வாயை மூடு." இந்த காரியத்தெல்லாம் உன்னால விளங்கிக் கொள்ள முடியல, இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்ச அப்படின்னா, பேசாம அமைதியா இரு. ஏன்னா, நம்முடைய ஞானம் குறைவுள்ளது. நம்மளால எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியுமான்னா, முடியாது. அததான் அங்க சொல்றாரு. "பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும்." இந்த காரியங்கள்லாம் உனக்கு தெரியாம நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, அது நிச்சயமா கலகத்துல கொண்டு போய் முடியும். அது உனக்கு ஒரு துன்பத்தை தான் தரும். அப்படிங்கிறத அங்க அ ஆகூர் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்ட காரியம், குடும்பம் என்றால் என்ன? அந்த குடும்பத்திற்கு அடிப்படை என்ன? நம்முடைய குடும்பத்தை நாம் எப்படி பாதுகாக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறோம்? அடுத்ததா, இந்த நம்முடைய ஞானம் எவ்வளவு குறைவுள்ளது? தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார்? இந்த காரியத்தை. இது பொதுவாக புதிர்கள் என்று சொல்வார்கள். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அநேக புதிர்களை பார்க்க முடியும். அதனுடைய தமிழ்ல சொல்வதா இருந்தால் நிறைய பழமொழிகள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த வினோத நடை 4, 3 இதெல்லாம் வந்து இந்த புதிர்கள். இந்த புதிர்கள் எல்லாம் எதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது? ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். யோசித்து பாருங்க, வானத்தை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். சமுத்திரத்தை இம்மட்டும் வா என்று சொல்லி அதற்கு ஒரு எல்லையை நிர்ணயித்தவர். அப்ப அவர் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார். அவரை நம்மளால வந்து நம்முடைய ஞானத்தால புரிஞ்சு கொள்ள முடியுமான்னா முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர் நமக்கு ஞானத்தை தருபவராக இருக்கிறார். இதுதான் நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்ட ஒரு காரியம். எனவே இதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே குடும்பத்தை குறித்தும், குழந்தை வளர்ப்பை குறித்தும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போம். போன வாரம் நட்பை குறித்து பார்க்கும் பொழுது, யாருமே இந்த ஒரு கேள்வியை கேட்கல.
நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன் யாராவது கேட்பாங்க அப்படின்னு. ஆனா யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. என்ன கேள்வி? ஏதாவது வீட்ல போய் நீங்கள் அத எடுத்து படிச்சு பார்த்தீங்களா? ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி ஏதாவது வந்துச்சா? நட்பை குறிச்சு? இன்னைக்கு படிச்சு பாருங்க. குடும்பத்தை குறித்து உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்கலாம். இப்போ இதுவரைக்கும் நடத்துனதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.